பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 2வது வாரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல வச்ச தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் பாக்கியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ கூப்பிட்டாலும் எப்போ பேசினாலும் நம்ம பேசும்போதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செஞ்ச, நான் உனக்காக மரித்தேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன். ஆபேலுடைய ரத்தத்தை போல இல்லை, ஆபேலுடைய ரத்தத்தை போல இல்லை. இது சிலுவையில் அடிக்கப்பட்டு அகோரமாக பிக்கப்பட்ட ரத்தம். இது அந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். இந்த மே மாதத்தில் இந்த 2வது வாரத்துக்குள்ளே பிரவேசிக்க வச்ச தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த திங்கக்கிழமை சாயங்கால வேலையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக பிள்ளைகள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சிப்பா. எந்த விதமான வறுமையோ வியாதியோ வியாகுலமோ வருத்தமோ சஞ்சலமோ தவிப்போ இருந்தால் இந்த நிமிஷம் உங்கள் ரத்தம் பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி பாயணும்ப்பா. வியாதிகளை விளக்க உங்கள் ரத்தம் ஊடுருவி பாயணும். உங்கள் ஞானம் பிள்ளைகளுக்கு வெளியரங்கமாக்கப்படணும்ப்பா. ஏனோ தானோ இந்த வார்த்தையை கேட்காதபடி செவிசாய்த்து கேட்க, ஒருமனப்பட்டு செவிசாய்ச்சி கேட்க நீங்கள் தயவு தாங்க. பேசுகிறது நான் அல்ல, நீங்கப்பா. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் கண்ணீரோட துக்கத்தோட வியாதனையோட வியாகுலத்தோட வருத்தத்தோட சஞ்சலத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கும். தங்கு தடையற்ற உங்கள் தயவு தாங்க. கிருபையால் உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யன். இந்த மாலை வேளையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக இந்த பிள்ளைகளை பார்க்க செஞ்ச தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் இரக்கமும் உங்கள் பெரிதான கிருபையும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும். பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் இந்த கிராஸ் டிவி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. கர்த்தரும் அருமையான இரட்சகரும் அவருடைய நாமத்தினால இந்த நிமிஷத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளை, அருமையான தேவ ஜனமே. எப்போ ஒரு வியாதி வந்தாலும் சரி, எப்போ ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நோக்கி கூப்பிடும்போது, அவருடைய இரத்தத்தை வாயினால் சொல்லும்போது, இயேசுவின் இரத்தம் ஜெயங்கிற வார்த்தையை சொல்லும்போது பெரிதான அளவில் ஒரு விடுதலை உண்டு, பெரிதான அளவில் ஒரு இரக்கம் உண்டு. கடினமான நேரத்தில், இருள் சூழக்கூடிய நேரத்தில் அவருடைய அகோரமான காட்சிகள், அவருடைய அகோரமான சிலுவையின் பாடுகள் உங்களையும் என்னையும் விடுவிக்கைக்காக வந்ததுங்கிற விசுவாசம் மற்றும் ஒன்றுமே உங்களை இந்த நிமிஷம் விடுதலையாக்கி கொண்டிருக்கு பிள்ளைகளா. ஒரு வசனம், ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. இது ஆபேலுடைய இரத்தம் அல்ல, இது ஆபேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அகோரம் அல்ல, இது உனக்காக நான் சிந்தினது, இது உனக்காக நான் பாடுபட அனுபவித்தது, இது உனக்காக நான் ரத்தம் சிந்தினது, இது உனக்காக இயேசு ஒருவர் மாத்திரம் உன்னை நினைச்சு ரத்தம் சிந்தினது, இது என் பிள்ளைக்காக. அல்லேலூயா. இது என் பிள்ளைக்காக, அவனுடைய கண்ணீருக்காக, அவனுடைய வறுமைக்காக, அவனுடைய பாவத்துக்காக, ஐயோ என் பிள்ளை செஞ்ச தவறுக்காக என் சரீரம் பிக்கப்பட்டிருக்கு, இனி என் மகன் தவறு சேர மாட்டான், என் மகன் கண்களால் செஞ்ச பாவத்தால் உண்டாகப்பட்ட தவறு இது, அதுக்காக நான் பிக்கப்பட்டு என் ரத்தத்தை சிந்தியிருக்கேன். அவருடைய அன்பு உங்களை மீட்டுது பிள்ளைகளா, அவருடைய இரக்கம் உங்களை மீட்டுது. இது உணர்வுடைய இருக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் வர்ற அநேகத்துக்கும் அநேகமான ஊழியக்காரங்க பேசக்கூடியது உங்கள் காதில் எட்டப்பட்டுச்சுன்னா இந்த நிமிஷம் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருப்பீங்க. இந்த நிமிஷம்
உங்கள் செவிகள் திறக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த நிமிஷம் கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீதிமான்னா அநேக நெருக்கம் உண்டு, அநேக பாடு உண்டு, வலி உண்டு, வேதனை உண்டு. நீதிமானாகிய நம்மளுடைய தகப்பனை அநேகத்துக்கும் அநேகமான பாடையும் வலியையும் சுமக்க வச்சாங்க. உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு அருமையான தேவஜனமே, ஒரு வேத வசனம் சொல்லுது, கீழே இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்கிறத கேட்கலன்னா பரலோக ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய சத்தம் உனக்கு எப்படி கேட்கப்படும்? இயேசுடைய சத்தம் உனக்கு எப்படி கேட்கும்? அந்த வசனத்தை பார்க்கலாமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்காமல், அல்லேலூயா, பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, யாராவது ஒருவன் அற்பமானவன் வந்து சொல்லலாம், என்னை போல ஒரு அற்பமான ஒரு மனுஷன் திக்கற்றவனும் கொன்னனும் வந்து சொல்லலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஏளனமாகவும் இருக்கலாம். ஆனால் பேசுகிறது மனுஷன் இல்லை, பேசுகிறது மனுஷன் அல்ல. உன்னோட கிரியை செஞ்சு உன் இருதயத்துக்குள்ளே பேசுவது இயேசு ஒருவர் மாத்திரமே. நீ விசாரிக்கப்படணுமா? கவனமாக கவனி. ஐஸ்வர்யம், ஆஸ்தி, இந்த உலகத்தில் உள்ள கனம், மேன்மை எதுவுமே கிட்ட சேராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாத்துலேயும் ஏசப்பா வித்தியாசமானவர். பணம் வச்சுருக்கவனையும், ஆஸ்தி வச்சுருக்கவனையும், அந்தஸ்து வச்சுருக்கவனையும் தேடி விரும்பி அவர் போகலை. அல்லேலூயா. செத்த உடனேயும் போகலை. அவருக்கு பிரியமானது ஒன்று மட்டும்தான், விசுவாசிக்கியா? என் விசுவாச பிள்ளையா நீ இடலட்டு போகாதபடி என் கரம் உன்னை தாங்கும், என் கரம் உன்னை மீட்கும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள். பேசுகிறவர்களுக்கு நீ செவி கொடுக்காமல் போனன்னா, இது யார் சத்தம்னு நீ தெரியாமல் போனன்னா, கூப்பிடுவது யாருன்னு தெரியாமல் இருந்தா, சொல்லுங்க அடியேன்னு கேட்கன்னு நீ சொல்லாமல் இருந்தன்னா, இது யாருடைய ரத்தம் கூப்பிடுதுங்கிறது உனக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா எப்படி மகனை நீ விடுவிக்கப்படுவ? உன் பாவம், உன் அந்தரங்கம், உன் மறைமுகமான பாவத்திலேருந்து, உன் நாவின் பாவங்கள்லேருந்து, உன் கண்ணின் கரைப்பட்ட பாவங்கள்லேருந்து நீ எப்படி விடுதலையாக்கப்படுவ? எனக்கு விடுதலை வேணும், நானும் 4 பேர் மாதிரி நல்லா இருக்கணும், எனக்கும் ஐஸ்வர்யம் வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், எந்த இடத்துல நான் கீழ்ப்படுத்தப்பட்டனும் அந்த இடத்துல நான் மேன்மையாக காணப்படணுங்கிற உன்னுடைய இருதய துடிப்பை நீ கர்த்தர் அறிந்திருக்கார். ஆனால் அதுக்கு உள்ள விடுதலைக்குள்ள பாதை பல நாட்களாக, பல நிமிஷங்களாக, பல நொடி பொழுதா நானும் பெரியவனாங்கிற கனவுகள் மட்டும்தான் உன்னிடம் உண்டு. ஆனால் அதுக்கு வழி இயேசுவிடம் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு வழியானவர் இயேசு. உன் வறுமையும் வியாதியும் போக்க வந்தவர் அவர். உனக்காகவே ரத்தம் சிந்தினார், உனக்காகவே பாடுகளை உமண்டார். நீ சுமக்க தேவையில்லைன்னு சொல்லி உன் பாட்டை அவர் சுமந்தார். மகனே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும், ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும், வாலிய பிள்ளைகளும், முதியோர்களும் கவனமாக கேளுங்க. உங்களுக்காகவே ரத்தம் சிந்தினார், உனக்காகவே ரத்தம் சிந்தினார். நீ ஏளனம் பேசிக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்ன செஞ்சாருன்னு நீ கேள்வி செய்றியா? உனக்கு என்ன செய்யலைங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணுவார். மகனே, அல்லேலூயா. உனக்கு நான் என்ன செய்யலை? ஞானம் கொடுத்துருக்கேன், பலன் கொடுத்துருக்கேன், சுகம் கொடுத்துருக்கேன், ஆரோக்கியம் கொடுத்துருக்கேன், சத்துவம் கொடுத்துருக்கேன். சத்துவமற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கார். நீ எதை சம்பாதிக்க இல்லையே, புத்தியை சம்பாதின்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட புத்தியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்துருக்காரு. அவருக்காக என்ன செஞ்சீங்க? அல்லேலூயா. அவருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சது உண்டா? ஒரு 10 நிமிஷம் அவரை பற்றி பேசினது உண்டா? ஒரு 10 நிமிஷம் சாட்சியாக இருக்கிறதுக்குள்ள எண்ணங்கள் உண்டா? ஐயோ, என் தேவனை பற்றி நான் பறைசாற்றணுமே, இந்த தேசம் எங்கும் புகழ்ந்து சொல்லணுமே. அப்படின்னா தானே என் வாழ்க்கையில் உள்ள பூட்டுகளும்
என் வாழ்க்கையில் பூட்டி வைக்கப்பட்ட மறைவுகளால் எல்லா கட்டுகளும் உடையும். என் வாழ்க்கையில் என்னென்ன அபிஷேகம் இருக்குது, என்னென்ன வரம் இருக்குது, என்னென்ன பாதை இருக்குன்னு எனக்கு தெரியலையே. நான் ஒரு மறைக்கப்பட்ட மனிதனாக இருக்கனே. என் கண் திறக்கப்பட மாட்டேங்க. என் பாவத்தின் நிமித்தம் என் கட்டுகள் உடைக்கப்பட மாட்டேங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பை ஒருவனாலையும் பிரிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுதே. எனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிமிஷமாவது யோசித்தது உண்டா? எந்த நிமிஷமாவது இயேசுவை நேசித்தது உண்டா? எந்த நிமிஷமாவது அவருடைய இரத்த சாட்சிக்காக வாழணும்னு நினச்சது உண்டா? ஏதோ பிறந்தோம், நல்லா 3 நேரம் சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கோம். இந்த உணவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த உடையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வீட்டை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இது இல்லை மகனே மகள வாழ்க்கை. இதையும் தாண்டி ஒரு காரியம் இருக்குது. கர்த்தருக்காக நீ ஏதாவது ஒன்று செய்யணும். இயேசுவுக்காக நீ ஏதாவது ஒன்று செய்யணும். இங்கே பேசுகிறவங்களுக்கு நீ செவி சாய்க்கலன்னா, இங்கே பேசுகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கலன்னா, ஒவ்வொரு ஊழியத்தையும் தரைக்குறவாக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்? இந்த ஊழியத்திலிருந்து பேசப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன் இருதயத்தினுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறாருங்கிற வார்த்தையின்படி, உன் எண்ணங்களை அறிந்திருக்கிறாருங்கிற இயேசுவினுடைய வார்த்தையின்படி அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் பேசுகிறேன். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிமிஷத்துலேருந்து முழங்கால் படிட்டு உன்னை தாழ்த்தி அவர் சமூகத்தில் கெஞ்சுவது உண்டா? இந்த நிமிஷம் கேட்குறதுக்கு நீங்கள் தயாரா? அப்பா, எனக்கு என்ன பாதை வச்சுருக்கீங்க? இந்த உலகத்தில் யார் சொல்லி என் காதுக்குள்ளே ஏற மாட்டாங்க. அநேகத்துக்கும் அநேகமான ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை நான் கேட்டுட்டேன். எல்லா கூட்டங்களுக்கும் ஓடி போகிறேன், எல்லா சபையிலையும் போய் உட்கார்ந்துருக்கேன். நான் ஒரு நாளும் ஆராதனையை தவற விட்டதில்லை. எவ்வளோ வியாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கொடிய நோயாக இருந்தாலும் ஆராதனையில் போய் நான் உட்காந்துருவேன்ப்பா. ஆனால் என் இருதயத்துக்குள்ளே பிரவேசிக்கவே மாட்டேங்கி, என் இருதயமான வாழ்க்கை மாற மாட்டேங்கி. என் இருதயத்துக்குள்ளே நான் வேற ஒரு உலகத்தோட வேற ஒரு பிசாசின் ஆளுகைக்குள்ளே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த கட்ட அவளுக்க நான் என்ன செய்யணும்னு கேட்பீங்களா? நான் சொல்லி தான் உங்களுக்கு கிடக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்டு உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அதோட பெரிய சந்தோஷம் உங்கள் மனசுக்கு எதுவும் இல்லை. கேட்க முடியுமா? கேட்க முடியுமா உங்களால்? அப்பா, உங்களை அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு இந்த புத்திர சுவீகாரத்தை கொடுத்துருக்கீங்க. நான் ஞானமடையத்தக்க, எனக்கு தெளிந்த புத்தி அடையத்தக்க, எந்த சத்துருவுடைய பிடியிலையும் நான் சிக்காதபடி உங்களையே சான்று விசுவாசிக்கக்கூடிய பிள்ளையா வளரத்தக்க தயவு தாங்க. கேட்பீங்களா? வாய் திறந்து, எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கேட்பியா? அவன் வாயை திறந்து நீ கேட்பியா? இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிமிஷத்தில் முழங்கால் படிட்டு, அப்பா, எனக்கு யாரும் ஆதரவு கிடையாது, எனக்கு இந்த உலகத்தில் யாரும் ஆதரவு கிடையாது, ஞானம் வேணும், உங்கள் மறைவுக்குள்ளிருந்து நான் வாழணும், ஒரு சீர்படுத்தப்பட்ட வாழ்க்கை எனக்கு நீங்கள் தரணும். கேட்பீங்களா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எரேமியா 12:25 சொல்லப்பட்டது போல இப்போ கேட்க தயாரானீங்க? ஐயோ, இந்த உலகத்தில் உள்ளவன், இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்ல நாங்கள் கேட்கலன்னா, இந்த உலகத்தில் இருந்து ஒரு ஊழியக்காரன் சொல்ல நான் கேட்கலன்னா, நீங்கள் பேசுகிறதும் அந்த சத்திய வார்த்தையை எனக்கு எப்படி கேட்கும்? அநேக சத்திய விதைகள் என்னுடைய இருதயத்தில் விதைக்கப்படணுமே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான நடத்துதல் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதை நான் அநேகத்துக்கும் அநேகமாக கற்றுக்கிடணுமே, தெரிஞ்சுக்கிடணுமே, என் வாழ்க்கை மாறணுமே, கல்லான என் இருதயம், என் தசைகள் மாறப்படணுமே. இன்றைக்கி எனக்கு ஒரு யூ-டர்ன் கொடுக்க போகிறீங்கப்பா. நீங்கள் என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நீங்கள் இருக்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? இறக்க நிறைந்தவரே, அருமையான அந்த மாலை வேலையில் பிள்ளைகளுக்குள்ளே ஊடுருவி பாஞ்சு தயவுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கல்லாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்தையும் சதையாக மாற்றின தேவன், அருமையான அந்த வேலையில் இந்த சத்திய வார்த்தையின்படி ஒவ்வொருடைய இருதயம் திறக்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இடமிடாமல் உங்களை ஆராதிக்கிறவன் தப்புவிப்பான்கிற வார்த்தை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. இந்த நிமிஷத்தில் எந்த விதமான பாரமோ, வெக்கமோ, அவமானமோ, துயரமோ, துக்கமோ இருந்தாலும் சரி நீக்கி போட நீங்கள் வல்லவர்.
ஒரு அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு அதிசயமான பாதையில் பிள்ளைகள் நடத்துங்க. நீங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் அபரிவிதமான ஒரு கிருபையால் பிள்ளைகளை சொல்ந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவால் எங்களுக்கு எல்லாம் செய்ய பலனுண்டுங்கிற வார்த்தையை பிள்ளைகள் விசுவாசிக்க தயவு தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் அர்ப்பணிக்க, அடிமை குடும்பத்தையும் அர்ப்பணிக்க, விசேஷமாக அந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க தயவாய் கிருபையாய் இரக்கமாய் சூழ்ந்து கொள்ள போகிற மிக மகிமைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.